பெருமாள் வாமன அவதாரம் எடுத்தப்ப விஸ்வரூபத்துல 2 அடியில இந்த உலகத்த அளந்திருப்பாரு. அப்படி அவரு உலகத்த அளந்தப்ப, இந்த உலகத்துடைய அழக பார்த்துட்டு அவருக்கு ஆனந்த கண்ணீர் வந்துருச்சாம். அந்த 2 சொட்டு கண்ணீர், அதாவது அவருடைய ஒவ்வொரு கண்ல இருந்துமே ஒரு சொட்டு கண்ணீர். மொத்தம் 2 சொட்டு கண்ணீர் வந்திருக்கும். அந்த 2 சொட்டு கண்ணீருமே ஒரு அழகான பெண் குழந்தையா பிறப்பெடுத்துச்சாம். அந்த பெண் குழந்தைகள் தான் அமுதவள்ளி, சுந்தரவள்ளி. இந்த 2 பெண் குழந்தைகளையுமே நம்ம பெருமாளும், லக்ஷ்மியும் நல்லபடியா வளர்த்து வந்திருப்பாங்க. இந்த குழந்தைகள்ல அக்கா அமுதவள்ளி ரொம்பவும் தெளிவான, அமைதியான, பண்பான சுபாவம் கொண்டவங்க. இதுவே தங்கை சுந்தரவள்ளி மிகவும் குறும்புக்காரி, கெட்டிக்காரி. 2ல 1 பாத்துரலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு குறும்புத்தனமான, துடுக்குத்தனமான பெண். இப்படி இந்த 2 பெண்களும் நல்லபடியா வளர்ந்து பருவம் அடையறாங்க. பருவம் அடைஞ்ச பெண்ணுங்களுக்கே உரித்தான காதல் வியாதி இவங்களுக்கும் வந்துருச்சாம். என்னதான் இவங்க 2 பேருமே முரண்பாடான குணங்கள கொண்டவங்களா இருந்தாலும், இவங்களுக்கு காதல் என்னமோ ஒருத்தர் மேலதாங்க வந்திருக்கு. அது யாருன்னா, நம்ம முருகன் தான். முருகன்னாலே அழகு, அழகுன்னாலே முருகன். அப்படியாப்பட்ட அழகுல எல்லாருமே மயங்கிருவாங்க. இந்த 2 சின்ன பொண்ணுங்க மயங்க மாட்டாங்களா என்ன? அப்படிதான் முருகனுடைய அழகுல மயங்கி காதல் வயப்பட்ட இவங்க 2 பேரும் முருகன்கிட்ட போய் தன்னை கல்யாணம் பண்ணிக்குமாறு கேட்பாங்க. ஆனா அப்ப நம்ம முருகன் சின்ன பையன்தாங்க. அவரு சூரபத்மன், அதாவது தன்னுடைய பிறப்பின் நோக்கமான சூரபத்மனை அழிக்கும் போர் பயிற்சியில இருந்தாரு. அவருக்கு அப்ப இந்த காதல் கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல. இருந்தாலும் இவங்க 2 பேரையும் பார்த்து அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்துச்சு. ஆனா அதற்கான சந்தர்ப்பம் இது இல்ல அப்படின்ற எண்ணமும் அவருக்குள்ள இருந்துச்சு. அப்படியே அவருக்கு இன்னொன்னும் விளையாட தோணுச்சு. என்னன்னா, இவங்களோட காதலை சோதனை பண்றது. இவங்க 2 பேத்துடைய காதலையும் சோதிக்க நினைச்ச முருகப்பெருமான் என்ன சொல்வாரு அப்படின்னா, இப்ப நான் போர் புரியும் மனநிலைமையில இருக்கேன். எனக்கு இப்ப இந்த காதல் கல்யாணத்துலாம் விருப்பம் இல்ல. என்னுடைய பிறப்பின் நோக்கமான சூரனை வதம் பண்ணணும். அது மட்டும்தான் என்னுடைய ஒரே நோக்கம். வேணா நான் சூரனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க 2 பேரும் மறுபிறவி எடுத்து வாங்க. அப்ப நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாராம். சொல்லிட்டு அங்கிருந்து முருகப்பெருமான் போயிடுவாரு. நம்ம அமுதவள்ளி ரொம்பவுமே தெளிவான பொண்ணு, மெச்சூர்டான பொண்ணு. அவங்களுக்கு புரிஞ்சிருச்சான் முருகன் நம்மள சோதிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மறுபிறவிக்கு ஒத்துக்குவாங்களாம். ஆனா நம்ம சுந்தரவள்ளி ரொம்பவுமே துடுக்குத்தனமான பொண்ணு. அவங்களுக்கு கோபம் வந்துருச்சான். என்ன 2 அழகான பொண்ணுங்க வந்து காதலை சொன்னா இப்படியா வந்து மூஞ்சில் அடிச்ச மாதிரி நிராகரிச்சுக்கிட்டு போவாங்க? எல்லாம் அழகா இருக்கிறோம் அப்படின்ற திமிரு தான், வேற என்ன அப்படின்னு கோவப்படுவாங்களாம். இருந்தாலும் முருகன் மேல இருந்த பக்தினாலும் காதலினாலும் மறுபிறவி எடுக்க சம்மதம் தெரிவிச்சிருவாங்களாம். அம்மா ஒரு நாள் தனக்கு ஒரு பொண்ணு இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கற்பனை செஞ்சு பார்த்துட்டு இருந்தாராம். இவர்தான் படைப்பின் கடவுளாச்சே. அவருடைய கற்பனை உயிர் பெற்று வந்துடுச்சான். அது ஒரு அழகான பெண் குழந்தையா அவர் கையில கிடைச்சிச்சான். பிரம்மா அந்த குழந்தைய இந்திரன் கிட்ட கொடுத்து வளர்க்க சொன்னாராம். இந்திரனும் அவருடைய மனைவியான சச்சியும் அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்த்தாங்களாம். அந்த குழந்தைதான் தேவசேனை. அதாவது இந்திரன் யாரு? தேவர்களின் அரசன் தானே. அவர்களுடைய மகள் தேவசேனை அப்படின்னு அவங்களுக்கு பேர் வச்சு வளர்த்தாங்களாம். அந்த குழந்தை வேற யாரும் இல்லைங்க, அவங்கதான் அமுதவள்ளி. இவங்கதான் முருகனுடைய முதல் மனைவி. இந்த பக்கம் ஒரு முனிவர் காட்டுல தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரா. அப்ப அவர் முன்னாடி ஒரு அழகான பெண் மான் போயிட்டு இருந்துச்சான். அந்த மானுடைய அழகை பார்த்த முனிவர் ஆசையா அந்த மானை பார்த்தாரா. அதனால அந்த மான் கரு விட்டுருச்சான். இதெல்லாம் சாத்தியமான்னு கேட்காதீங்க. என்னன்னா ஒரு கருத்து இருக்கு. அதாவது இது எப்படி ஒரு கதையில சொல்றாங்க அப்படின்னா, அந்த முனிவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம விஷ்ணு பெருமாள் தான். அவரு காட்டுல, நம்ம பூலோகத்துல வந்து காட்டுல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவருடைய பிரிவை தாங்க முடியாத நம்ம லக்ஷ்மி தேவி அவரை பார்க்க மான் மாதிரி சுத்தி சுத்தி வந்தாங்களாம். அப்ப விஷ்ணு எதாச்சியா அந்த மானை பார்த்துட்டு வந்தது லட்சுமி தான் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டாராம். தன்னுடைய பிரிவை தாங்க முடியாம தன் மனைவி இப்படி தன்னையே சுத்தி வராதே அப்படின்னு
பார்த்த விஷ்ணுக்கு ரொம்பவுமே அவங்க மேல ஆசை வந்துருச்சாம். அப்படி அவர் காதல் மற்றும் ஆசையோட அந்த மானான லக்ஷ்மிய பார்த்தப்ப அவங்க கரு உற்றதா ஒரு சில கதைகள்ல சொல்றாங்க. அந்த மான் கரு உற்றுச்சு. இந்த மான் காட்டுக்குள்ள ஒரு அழகான பெண் குழந்தைய பெற்றெடுக்குது. பெற்றெடுத்துட்டு அந்த மான் அந்த இடத்துல இருந்து போயிடுச்சு. குழந்தை வேற யாரும் இல்லைங்க, அவங்கதான் சுந்தரவள்ளி. அதாவது நம் கதையின் நாயகி வள்ளி. கிழங்கு பொறுக்க வந்த சில வேடர் குல பெண்கள் அந்த குழந்தைய பார்த்தாங்களாம். குழந்தை யாரும் இல்லாம அனாதையா அழுவுதே அப்படின்ட்டு அதை தூக்கிக்கிட்டு அவருடைய தலைவனான நம்பிராஜன்ட்ட போனாங்களாம். இந்த நம்பிராஜன் எப்படின்னா, அவருக்கு ஆண் குழந்தைங்களாவே பிறந்துகிட்டு இருந்துச்சான். ஒரு குழந்தை கூட பெண் குழந்தையா இல்லையா. முருகா, எனக்கு ஒரு பெண் குழந்தையத்தா அப்படின்னு அவர் முருகன் கிட்ட வேண்டாத நாளே இல்லையா. அப்படி இருக்கிறப்பதான் இந்த குழந்தைய இவங்க எல்லாரும் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாங்களாம். தனக்கு பெண் குழந்தை இல்லாதனால முருகனே இந்த குழந்தைய நம்ம கிட்ட அனுப்பிச்சிருக்காரு அப்படின்ட்டு நம்பிராஜன் உணர்ந்தாராம். அதனால அந்த குழந்தைய அவரே தத்தெடுத்து வளர்த்தலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாராம். வள்ளிக்கிழங்கு, அதாங்க நம்ம சக்கரவள்ளி கிழங்கு, அந்த கிழங்குகள் பொறுக்கு போனப்ப அதுக்கு இடையே கிடைத்த குழந்தை. அதனால அந்த குழந்தைக்கு வள்ளி அப்படின்னு பேர் வச்சிடுறாங்க. பேர் வச்சு அந்த குழந்தைய நல்லபடியா வளர்த்துறாங்க. அந்த குழந்தையும் வளர்ந்து பருவடைஞ்சிடுறாங்க. அந்த குழந்தை பருவடைஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நாள் தூங்கிட்டு இருக்கும்போது அவங்க கனவுல அழகா மேகமூட்டங்களுக்கு நடுவுல ஒரு அற்புதமான அழகான இளைஞன் மயில் மேல ஏறி பறக்கிற மாதிரி கனவு காண்றாங்க. அவங்க அந்த இளைஞர் பக்கம் ஈர்க்கப்படுற மாதிரியும் அவங்களுக்கு இருக்கு. அதனால அவங்க தன்னை மறந்து அந்த இளைஞரை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அவங்க தன்னையும் மீறி, முருகா நீதான நீதான சொல்லு அப்படின்னு மனசுருகி கூப்பிடுறாங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அவங்க பக்கத்துல இருந்த தோழிகள்லாம் அவங்களை எழுப்புறாங்க. அப்பதான் தெரியுது அவங்களுக்கு இது ஒரு கனவு அப்படின்ட்டு. என்னாச்சு அப்படின்னு அவங்க தோழிகள் கேட்டப்ப ஒண்ணும் இல்ல அப்படின்னு வெக்கப்பட்டுக்கிட்டே சொல்லிட்டு வள்ளி அன்னைக்கு தூங்கிடுறாங்க. இந்த பக்கம் முருகன் தெய்வானையோட இருக்காங்க. அப்பதான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகியிருக்கு. முருகனும் வள்ளி கூப்பிட்டத பாக்குறாரு. அவருடைய ஞாபகத்துல முழுசா இப்ப வள்ளி தான் இருக்காங்க. இந்த பக்கம் தெய்வானை, நாதா என்ன கவனம் என் மீது இல்லையே, வேறு என்ன யோசனை அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு முருகன், என் இதயத்தின் இன்னொரு பாதி என்னை அழைக்கின்றது அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அடுத்த நாள் அவங்க ஊர்ல ஒரு சம்பிரதாயம் இருக்கு. என்ன அப்படின்னா, 12 வயசுக்கு மேல ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளும் தான் காட்டுக்கு காவலுக்கு போகணும். அதாவது இந்த காட்டுல பரன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது வாட்ச் டவர்னு சொல்லுவாங்க. அப்பெல்லாம் அப்படி வச்சு அது மேல நின்றுதான் அந்த காட்டுல இருக்கிற பயிர்களை காட்டு பன்றிகள் அப்புறம் மற்ற சில விலங்குகள் கிட்ட இருந்து காவல் காப்பாங்க. அப்படிதான் அந்த இடத்துல இருக்கிற குழந்தைகள்லாம் 12 வயசுக்கு மேல போய் காவல் காக்கணுமா. வள்ளியும் 12 வயசுக்கு மேல வளர்ந்துட்டாங்க. இப்ப அவங்களுக்கு பயிர்களை காவல் காக்கிற கடமை கொடுக்கப்பட்டிருக்கு. வள்ளியும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு பயிர்களை காவல் காக்க போறாங்க. வள்ளி ரொம்பவே துருதுருன்னு இருக்க பொண்ணு. அதனால எப்பயுமே கையில கவட்டை வச்சிருப்பாங்க. அதாவது இந்த கல்லு வச்சு அடிப்பாங்களேங்க, அந்த மாதிரி ஒரு ஆயுதம் அதை கையில வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதை எடுத்துக்கிட்டு இப்ப பரன் மேல காவல் காக்க போயிட்டாங்க. இப்ப நாரதர் வள்ளிய பாக்குறாரு. வள்ளிய பார்த்துட்டு வள்ளி நல்லா வளர்ந்துட்டாளே அப்படின்னு நினைக்கிறாரு. அவருக்கு முருகனை பார்த்து பேசணும்னு தோணுது. அதனால அவர் முருகனை பார்க்க போறாரு. இப்ப நாரதர் முருகனை பார்க்க வந்துட்டாரு. முருகா, சொல்லுங்க நாரதரே. வள்ளி திணைப்புணரில் இருக்கிறாள். தெரியும் நாரதரே. அழகாக இருக்கிறாள், கொடியுடையோடு வடிவமாக இருக்கிறாள். ஆமாம் நாரதரே, எனக்கு தெரியும். தெரிந்தும் நீ ஏன் இன்னும் சென்று அவளை சந்திக்காமல் இருக்கிறாய்?
ஆனால் என்னிடம் தெய்வானை இருக்கிறாரே நாரதரே. தெய்வானை உன்னிடம் இருக்கட்டும், வள்ளி உன் வளம் இருக்கட்டும். இருந்தாலும் நாரதரே, தயக்கம் வேண்டாம் முருகா. உன் வரத்தை நிறைவேற்ற நீ போய் வள்ளியை சந்தித்து அவளை திருமணம் செய். அப்படியே ஆகட்டும் நாரதா. சொல்ல மறந்து விட்டேன் முருகா. வள்ளி உன் மீது கோபமாக இருக்கிறாள். தெய்வானையிடம் வேணா நீ செய்யும் சின்ன சின்ன குறும்புகள் எல்லாம் செல்லுபடியாகும். ஆனா வள்ளியின் கோபத்துக்கு முன்னாடி அது அனைத்தும் எரிந்து சாம்பலாகி விடும். ஆம் நாரதரே, எனக்கு தெரியும். அவளை பற்றி நீங்கள் சொல்லிதான் எனக்கு தெரிய வேண்டுமா என்ன? எப்படியோ திருமணம் செய்தால் நன்று. இப்ப நாரதர் போன உடனே முருகன் தெய்வானிட்ட போய், போர் செஞ்சதுல எனக்கு ரொம்ப மன உளைச்சலா இருக்கு, அதனால கொஞ்சம் ஓய்வெடுக்க திருத்தணி மலைக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. ஆனா உண்மையாலுமே முருகன் எதுக்காக திருத்தணி மலைக்கு போனாரு தெரியுமா? அங்க இருந்தாதான் வள்ளிய அடிக்கடி போய் சந்திக்க வசதியா இருக்கும். அதுக்குதான், வேற எதுக்கு? முருகன் இங்க வந்து வள்ளிய பாக்குறாங்க. அப்ப வள்ளி தன் கையில ஒரு பொம்மைய, அதாவது முருகன் பொம்மைய வச்சுக்கிட்டு, முருகா, எப்ப நீ வந்து என்னை கூட்டிட்டு போவ? இன்னும் எத்தனை நாள் தான் இந்த சோதனை அப்படின்னு கண்ணுல தண்ணியோட கலங்கிக்கிட்டு அந்த பொம்மைய பாத்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துல இருந்த அவங்க தோழிகள்லாம், என்ன முருகனை கல்யாணம் பண்ணிக்கிறமா நீ? வேற குலத்துல பிறந்துட்டு உனக்கு முருகன் கேக்குதா அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிக்கிறாங்க. இதை கேட்ட வள்ளியுடைய முகம் ரொம்பவே சோகமா மாறிடுது. இதை பார்த்துட்டு இருந்த முருகனுக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கலங்காதே வள்ளி, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகன் அவரோட மயில ஒரு பொண்ணாவும் அவரு ஒரு வயல்கார மாதிரியும் உருமாறி போறாரு. போயிட்டு அங்க வளையல் கொடுக்குற மாதிரி எல்லார்கிட்டையும் பேச்சு கொடுத்து வள்ளிக்கிட்ட அதிகமாவே பேச்சு கொடுக்குறாரு. அப்ப வளையல் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க, எல்லாத்துக்கும் சரியா இருக்கு. ஆனா வள்ளிக்கு மட்டும் கைக்குள்ள போக மாட்டேங்குது. அந்த குழந்தைய போட சொல்றாங்க. அந்த குழந்தை ரொம்ப சின்னதா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிடுது. அதனால இப்ப கடைசியா முருகனையே வள்ளியுடைய கையை பிடிச்சு போடுற மாதிரி நிலைமை வந்துருச்சு அப்படின்னு அவரே ஏற்படுத்திட்டாரு. இப்ப முருகன் வள்ளியோட கையை பிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளையல் போடுறாரு. அந்த சாக்குல அவங்க தொட்டு தொட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இத பார்த்த அவங்க தோழிகள்லாம், என்ன பண்ற, இதெல்லாம் சரியே இல்லையே அப்படின்னு கேக்குறாங்க. வளையல் போடணும்னா கையை பிடிச்சுதான் போடணும், வேணா நீங்களே போட்டுக்குங்க அப்படின்ட்டு எடுத்து கொடுக்குறாரு. அதுக்கு, இல்ல எங்களால போட முடிஞ்சா நாங்க ஏன் உங்ககிட்ட கொடுக்குறோம், நீ ஏன் போடு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நம்பிராஜன் அங்க வராரு. அவரை பார்த்ததுமே முருகனுக்கு பயம் வந்துருச்சான். அதனால எல்லாத்தையும் மூட்டை கட்டிக்கிட்டு, வளையல் தான் சின்னதா இருக்குல்ல, நான் வேற வளையல கொண்டு வரேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்பி ஓடி போயிட்டாராம். அப்புறம் இன்னொரு நாள் வள்ளி ஒரு மானை நோக்கி குறி வச்சுக்கிட்டு தயாரா இருந்தாங்களாம். அப்படியே நம்ம முருகன் ஒரு வேடனா மாறி வந்தாராம். வந்த முருகன் வள்ளிக்கு பின்பக்கமா நின்று அவரோட குறிய தான் மானான வள்ளி மேல வச்சிருந்தாராம். வள்ளி மானை குறி பார்த்து அடிச்சாங்களாம். வள்ளியுடைய குறி தப்பிருச்சு. ஆனா முருகன் தான் மான் மேல வச்ச குறி தப்பலைங்க, சரியா அடிச்சிருச்சு. முருகனுடைய அம்பு தான் எதிரிகளை தான் குத்தி கிழிக்கும். தனக்கு பிரியமானவர்கள் மேல பூ மாறி நின்று அவங்கள பாதுகாக்கும். அப்படிதான் வள்ளி மேலையும் பூ மாறி போய் அந்த அம்பு அடிச்சுச்சான். யாரா அடிச்சது அப்படின்னு திரும்பி பார்த்த வள்ளி முன்னாடி போய் முருகன் அழகான வேடனா நின்னாரா. வள்ளிக்கு அந்த வேடனை பார்த்தோன்னா மனசு தடுமாறுச்சான். இருந்தாலும் அவங்க முருகனை தானே கல்யாணம் பண்ணிக்கணும். அதனால அதெல்லாம் மறைச்சிட்டு முருகன் கிட்ட, யாரு நீ, உனக்கு கண்ணு தெரியலையா அப்படின்னு கேட்டாங்களாம். கண்ணு தெரியலையா, குறி எங்க வச்ச? ஏன் மான் மேலதான். என்ன பொன்மான்னு சொன்னேன், என்ன வார்த்தையெல்லாம் நீளுது? வார்த்தை மட்டும் இல்ல, என் கையும் நீளும் அப்படின்ட்டு வள்ளியோட கையை பிடிச்சிட்டாராம். வள்ளி, என்னை விடு. ஏன், நீ என் பொன்மான் ஆக மாட்டியா? கத்தி ஊரை கூட்டிடுவேன்,
இப்ப மட்டும் என்ன ரகசியமாவா பேசிட்டு இருக்க அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப அங்க நம்பிராஜன் தான் ஆட்களோட வந்துட்டாங்களாம். அப்ப முருகனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா, ஓடி ஒளிஞ்சாராம். அங்க எங்கேயுமே இடம் இல்லையா. உடனே அந்த இடத்துலயே ஒரு வேங்கை மரமா மாறிட்டாரா. அங்க வந்து நம்பிராஜன் வள்ளி கிட்ட பேச்சு கொடுத்தாரா. பேச்சு கொடுத்துட்டு, அப்புறம் இங்க என்ன ஒரு வேங்கை மரம் புதுசா இருக்கு, இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்ததே இல்லையே வள்ளி அப்படின்னு கேட்டாரா. அதுக்கு வள்ளிக்கு என்ன சொல்றதுன்னு தெரியலையா, விழிச்சாங்களாம். வள்ளி அவங்க அப்பா இந்த வேங்கை மரத்தை பார்த்துட்டு, இது ரொம்ப அமானுஷ்யமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வெட்ட பார்த்தாரு. அவங்களுடைய ஒரு ஆளை வச்சு வெட்டவும் செஞ்சாரு. அப்படி அந்த ஆளு ஓங்கி அந்த இடத்துல ஒரு வெட்டு போட்டதும் அந்த இடத்துல இருந்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த வள்ளியுடைய அப்பாவுக்கு மிகவும் ஆச்சரியமா ஆயிப்போச்சு. என்னடா இது ரத்தம் வருதே, ஐயோ ஒருவேளை இது தெய்வ மரமா இருக்குமோ, நாம தான் தெரியாம வெட்டிட்டோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டாரு. அப்புறம் என்ன நினைச்சாரோ தெரியல, எனக்கு வந்து இந்த மரம் அமானுஷ்யமா தெரியல, இது வந்து ஏதோ வள்ளிக்கு பாதுகாப்பா இருக்கிற மாதிரி தான் தோணுது, சரி அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறம் வள்ளியும் அவங்களுடைய குடிலுக்கு போயிட்டாங்க. வள்ளி குடிலுக்கு போனதுக்கப்புறம் இப்ப அதே வேடன், அதாவது முருகன் தான் வேடனா வந்திருப்பாரு. இப்ப அதே வேட ரூபத்துல முருகன் அங்க வந்து வள்ளியை கூப்பிடுறாரு. வள்ளி வெளியில வந்து பார்த்தா முருகனோட தோள் பட்டையில வெட்டுக்காயம் இருக்கு. அதுல இருந்து ரத்தம் வழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இதை பார்த்த வள்ளிக்கு ரொம்பவுமே பதட்டமாயிருச்சு. அவங்க உடனே போய் அங்கிருந்து மூலிகை எல்லாம் பிச்சுட்டு வராங்க. பிச்சுட்டு வந்து அந்த காயத்துக்கு மருந்தும் போடுறாங்க. வள்ளி மருந்து போட போட முருகனுக்கு அது ரொம்ப சுகமா இருக்குது. முருகன் வள்ளியை பார்த்து கேட்குறாராம், ஏன் நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிற, நான் அழகா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாராம். அப்ப வள்ளி தலை குனிஞ்சுக்கிட்டே, இல்ல என்னுடைய பிறவியே முருகனை அடையிறது தான், முருகனுக்காக தான் நான் தவம் எடுக்கிறேன், அதனால என்னால உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்களாம். இது கேட்ட வேடன் சத்தமா சிரிக்கிறாராம். என்ன விளையாடுறியா, முருகனை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியா, இதெல்லாம் நடக்கிற கதையா, எங்கேயாச்சும் சாமி வந்து மனுஷனை கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு வள்ளி, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, உங்களுக்கு தெரியுமா, சாமி கண்டிப்பா வருவாங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்குவாங்க, இது மேல இதை பத்தி பேசாதீங்க, இங்கிருந்து போங்க, யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிட்டாங்களாம். உடனே அந்த வேடனும் வள்ளி கிட்ட பேச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி பின்னாடி போனாராம். அப்பன்னு பார்த்து அவங்க அப்பா, அதாங்க வள்ளியோட அப்பா திரும்பவும் வந்தாராம். என்னன்னா, வள்ளிக்கு சாப்பிட்றதுக்கு தேன், தினை மாவு, பலாப்பழம், மாம்பழம் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு வேகமா வள்ளியை பார்க்க அவங்க ஆட்களோட பறை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தப்பட்டம் அடிச்சுக்கிட்டு வந்தாராம். இதை பார்த்த வள்ளி பயந்து போய் அந்த வேடனை ஒளி சொல்றாங்களாம். இவரும் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாராம். இப்ப அவங்க அப்பா வந்துட்டு வள்ளிக்கிட்ட, என்னம்மா பண்ற, இந்த உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றாராம். வள்ளியும் அதை சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறாங்களாம். ஆனாலும் வள்ளியோடைய முகத்துல பதட்டமா இருக்கு. ஆனா உண்மையாலுமே நம்பிராஜன் வந்து வள்ளி யார்கிட்டயோ பேசிட்டு இருந்ததை பார்த்துட்டாரு. அவருக்கு வள்ளியோட பின்புறம், அதாவது முதுகு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கு, முன்னாடி இருந்த முருகன் தெரியல. இருந்தாலும் அதை சூட்சமா மனசுல வச்சுக்கிட்டு வள்ளிட்டு நல்லா பேசுறாரு. அப்படியே நம்பிராஜன் கேட்கவும் செய்யறாரு, ஆமா யார்கிட்டயே பேசிட்டு இருந்தியா, ஆனா இங்க உன் தோழிகள் யாருமே இல்லையேம்மா அப்படின்னு. அதுக்கு வள்ளி சொல்றாங்க, இல்லப்பா நான் சும்மா அந்த காக்கா குருவிங்களோட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு. இல்லையே, ஒரு ஆள் அரவம் தெரிஞ்சிச்சே, அது ஒண்ணும் இல்லப்பா, உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும், சரிம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்பிராஜா அங்கிருந்து போக பார்த்தாராம். இருந்தாலும் அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சாம். எல்லா இடத்தையும் சுத்தி சுத்தி பார்த்தாராம். அப்ப அங்க ஒரு சிவனடியார் நின்றுகிட்டு இருந்தாராம். அவர் வந்து வள்ளி நோக்கி வந்துகிட்டு இருந்தாராம். ஓ, நீ இவர்கிட்ட தான் பேசிட்டு இருந்தியா, அது சொல்ல வேண்டியதானே அப்படின்னு கேட்டாராம். இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி ஏதோ சொல்லி சமாளிச்சாங்களாம். அதுக்குள்ள அந்த சிவனடியார் நெருங்கிட்டாராம். அந்த சிவனடியாரை பார்த்த உடனே நம்பிராஜன் அவர் காலில் விழுந்து வணங்கினாராம். வணங்கிட்டு, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டாராம்.
எனக்கு ரொம்பவுமே பசிக்குது, சாப்பிட ஏதாவது குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். உடனே வள்ளி அவருக்கு தேனும், தினை மாவும் பெசஞ்சு குடுப்பாங்களாம். இப்ப தெரியுதா முருகனுக்கு ஏன் தேனும், தினை மாவும் அவ்ளோ புடிக்குதுன்னு. அத பெசஞ்சு குடுத்தோனே, அந்த சிவனடியார் வேஷத்துல இருக்கிற முருகன் அத வாங்கி மெதுவா சாப்பிடுறாரு. அப்புறம் சாப்பிட்டுட்டு தாகம் எடுக்கிற மாரி சொல்றாரு. கூடவே அவருக்கு விக்கலும் வந்துருது. அத பார்த்த நம்பிராஜன் தண்ணி கொண்டு வர சொல்லி அவங்க ஆட்கள்கிட்ட சொல்றாங்க. ஆனா, இவரு வேணும்னே ஒரு திட்டம் போட்டு அங்க தண்ணியே இல்லாத மாரி பண்ணிர்றாரு. எல்லா இடத்துலயும் வள்ளியும் போய் தொலாவுறாங்க, நம்பிராஜனுமே போய் தொலாவுறாரு. ஆனா, எங்கேயுமே யாருக்குமே தண்ணி கிடைக்கல. சரி, இப்ப இந்த நம்பிராஜன் என்ன சொன்னாராம், "வள்ளி, இந்த பக்கத்து குளத்துல தண்ணி இருக்கும். நீ நம்ம சாமிய கூட்டிட்டு போயி தண்ணி குடிக்க வை. பாவம் ரொம்ப தாகம் எடுக்குது. அதுவும் இல்லாம விக்கல் வேற தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது." அப்படின்னு சொன்னாராம். சரி அப்படின்னு சொல்லிட்டு வள்ளியும் அந்த சிவனடியார், அதாவது முருகன் சிவனடியாரா மாறி வந்திருக்காரு. அதாவது ஒரு வயசான தோற்றத்துல. அவங்கள கூட்டிட்டு இப்ப குளத்துக்கு போடுறாங்க. குளத்துக்கு போயிட்டு வள்ளி தண்ணி மொண்டு மொண்டு குடுக்குறாங்க. அத அவரும் குடிக்கிறாரு. நல்லா திருப்தியா குடிச்சு முடிச்சுட்டாரு. இப்ப வள்ளி கேட்குறாங்களாம், "உங்க தாகம் தீர்ந்துடுச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அந்த சிவனடியார் சொல்றாராம், "என்னுடைய பசி, தாகம் தீர்ந்து போச்சு. ஆனா என் காதலும், தாபமும் இன்னும் தீரல. என்னோட வயித்து பசிய தீர்த்துட்ட. இப்ப என்னோட உடல் பசியும், காதல் பசியும் தீர்த்து வை." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாராம். இத கேட்ட வள்ளிக்கு செமையா கோவம் வந்துருதாம். "என்ன சிவனடியார் வேஷத்துல இருக்க? இந்த பேச்சு பேசுற? தள்ளாடுற வயசுல பேசுற பேச்சா அது?" அப்படின்னு சொல்றாங்களாம். உடனே அவர் வள்ளியுடைய கைய புடிச்சிடுறாராம். வள்ளி அவர் கைய உதறி விட்டுட்டு வேகமா முன்னோக்கி வந்துடுறாங்களாம். இதெல்லாம் பார்த்த முருகன், "என்னடா இது நம்ம காதல் கைகூட மாட்டேங்குதே! இதுல இவ்ளோ பிரச்சனை, இவ்ளோ சிக்கல் வந்துகிட்டே இருக்கே!" அப்படின்னு நெனச்சாராம். அப்புறம் என்ன சரி நெனச்சாரோ தெரியல. அவரு ஒரு யோசனை பண்ணாராம். எதா இருந்தாலும் நம்ம பிள்ளையார வணங்கணும். நம்ம அண்ணனான கணபதிய நம்ம வணங்கவே இல்ல. அவர வணங்கிட்டு வந்திருந்தா, நமக்கு இவ்ளோ தடங்கல் வந்திருக்காது. நம்ம காதல் கைகூடுறதுலயும் இவ்ளோ தாமதம் வந்திருக்காது. அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்ப என்ன பண்ணாராம், அவருடைய அண்ணனான கணபதிய கும்பிட்டாராம். இப்ப கணபதி, அதாவது நம்ம விநாயகர் ஒரு யானையா மாறி அந்த கைய தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருந்த வள்ளி முன்னாடி வந்து நின்னாராம். அந்த யானைய பார்த்துன்னு வள்ளி கத்த ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த யானையும் வள்ளிய தொரத்த ஆரம்பிச்சிருச்சாம். இப்ப வள்ளி வேகமா ஓடி அந்த சிறுநடையர்கிட்ட வந்துட்டாங்களாம். வந்துட்டு அவருடைய தோள்ல சாஞ்சிட்டு, "ஐயோ! என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க! யானை, யானை!" அப்படின்னு கத்துறாங்களாம். வள்ளியுடைய கரங்கள் முருகன் மேல பட்டதும், முருகன் தன்னுடைய சுய உருவமான ஆறுமுக உருவத்த வள்ளிக்கு காட்டுறாரு. அத பார்த்தோன தான் வள்ளிக்கு புரிஞ்சுச்சாம், இத்தன நாளா நம்ம பின்னாடி வந்தது நம்ம முருகன் தான் அப்படின்னு உணர்ந்துட்டாங்களாம். உடனே வள்ளியும் அவர் கால்ல விழுந்து வணங்குறாங்களாம். "வள்ளி, நீ காத்திருந்ததெல்லாம் போதும். இனிமே என்னுடைய கரம் சேரு." அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கைய நீட்டினாராம். வள்ளியும் அவரோட கைய புடிச்சுட்டாங்களாம். இப்ப 2 பேரும் சேர்ந்து விநாயகருக்கு நன்றி சொன்னாங்களாம். அதாவது யானையா நின்னுட்டு இருந்தார்ல, அத வந்து முருகன் வந்து வள்ளிகிட்ட சொல்லியிருப்பாரு. அதனால 2 பேரும் சேர்ந்து விநாயகருக்கு நன்றி சொல்றாங்க. இப்படியே முருகனுடைய உண்மையான உருவம் தெரியும். வள்ளி அவர காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. 2 பேரும் தினமும் காதலிச்சுக்கிட்டு, அங்கேயும் இங்கேயும் சுத்திக்கிட்டு, பேசிக்கிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு பெரிய திருப்பம். என்ன அப்படின்னா, நம்ப வள்ளி அந்த பயிரெல்லாம் காவல் காக்க வந்தாங்கல்ல, அந்த காலம் முடிஞ்சு போச்சு. அறுவடை காலம் வந்துருச்சு. இனிமே வள்ளி அவங்க வீட்டுக்கு போய் ஆகணும். காட்டுல இருக்க முடியாது. அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய சோகமா இருந்துச்சு. அத முருகன் கிட்டயும் சொன்னாங்க. இத கேட்ட முருகன், "சரி ஒண்ணும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம். நீ வீட்டுக்கு போ." அப்படின்னு சொல்லிட்டாராம். அவங்களும் வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போன வள்ளியால முருகன பார்க்க முடியல, அவர்ட்ட பேச முடியல அப்படின்ற ஏக்கத்திலேயே அவங்களுக்கு பித்து பிடிச்ச மாரி ஆயிடுச்சாம். இத பார்த்த வள்ளியோட அம்மா, "என்னன்னு தெரியலையே, என் புள்ள இப்படி பித்து பிடிச்ச மாரி இருக்கிறா. என்ன பண்றது? நம்ப எங்கேயாவது போயி கட்டிட்டு வரலாம்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு முருகன் கோயிலுக்கு கூட்டிட்டு போயி, அங்க தாயத்த கட்டிக்கிட்டு கூட்டிட்டு வந்தாங்களாம். அப்புறம் வள்ளி அப்படியே வந்து நாட்கள ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுடைய உடல்நிலை நாளுக்கு நாள் மோசமாயிட்டே இருந்துச்சு.
இந்த பிரச்சனைலாம் பார்த்தாதுன்னு வள்ளிக்கு அவங்க அப்பா கல்யாணம் செஞ்சு வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாராம். அதனால மாப்பிள்ளையும் வந்து பார்த்துட்டு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க கூட்டிட்டு வந்தாராம். இதை வந்து பார்த்த வள்ளிக்கு மனசு தாங்கலையாம். அப்படி கதறி கதறி முருகனுடைய பொம்மைக்கு முன்னாடி, அதாவது அவங்க வீட்டில் வச்சிருப்பாங்க ஒரு சிலை, அதுக்கு முன்னாடி போய் அழுதாங்களாம். அழுது அழுது கண்ணீர் மல்க அந்த கண்ணு தண்ணியே வத்தி போச்சா. வள்ளியுடைய காதல் மட்டும் வத்தல. அந்த அளவுக்கு வள்ளி வந்து அழுதாங்களாம். அப்படியே அவங்களோட கண்ணு தண்ணி அந்த சிலையுடைய காலை அபிஷேகம் பண்ணுச்சான். அது மட்டும் வந்து ஒரு ஆறு மாதிரி ஓடிச்சான் அப்படின்னு ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க. அப்படி ஒரு கண்ணு தண்ணி வெடிச்சு வள்ளி அவ்வளோ ஒரு சோகத்துல அழுதாங்களாம். இவ்வளோ தூரம் வள்ளி சோகத்துல அழுகும் போது முருகன் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பாரா? வந்துட்டாருங்க. உடனே வந்து வள்ளிய அங்கிருந்து கூட்டிகிட்டு ஓடுறாரு வீட்டை விட்டு. உடனே வள்ளியோட ஆட்கள்லாம் சும்மா இருப்பாங்களா? யாரோ ஒருத்தர் வந்து நம்ம குளத்து பொண்ணை வந்து இப்படி கூட்டிட்டு ஓடுறானே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எல்லாரும் கம்பும் வில்லும் எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி துரத்துறாங்களாம். முருகனும் வள்ளியும் ஓடுறாங்க, பின்னாடி எல்லாம் துரத்திக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல எல்லாரும் அம்பு விடுறாங்க. அந்த அம்பு வந்து முருகன் மேலேயே பட்டுருதுங்க. அந்த முருகன் மேல அம்பு பட்டதும் முருகனுடைய சேவல் அங்க வந்து பயங்கரமா கர்ஜிக்குது. அந்த கர்ஜனையை கேட்டுட்டு எல்லாருமே அப்படியே இறந்து போயிடுறாங்க. இத பார்த்த வள்ளி கத்தரி அழுகுறாங்க. ஐயோ, என்னுடைய குளத்துல இருக்கவங்கலாம் இப்படி இறந்துட்டாங்களே, முருகா தயவு செஞ்சு எனக்கு அவங்களோட உயிரை திருப்பி கொடுங்க அப்படின்னு சொல்லி முருகனுடைய காலில் விழுந்து அழுகுறாங்க. கரெக்டா அந்த நேரம் நாரதர் அங்க வராரு. வந்து முருகன், ஏன்னா முருகன் வந்து ரொம்பவுமே உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு. அவரை யாராவது அடிச்சிட்டாரு அப்படின்னா எப்படி கோவம் வரும்? அந்த மாதிரி பயங்கரமான உச்சக்கட்ட கோவத்துல இருக்காரு முருகன். அவரு கோவத்துக்கு முன்னாடி வள்ளியோட அழுகையெல்லாம் ஈடுபடவே இல்லை. அதனாலதான் அங்க நாரதர் வராரு. நாரதர் வந்து முருகனை தனி மாதிரி சொல்லிட்டு எடுத்து சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்கிறவ அவங்க அப்பாவுக்கு உரியவள். முறைப்படி அவளை கன்னியாதானம் பண்ணி கொடுத்தா மட்டும்தான் அவளுடைய மணவாளனுக்கு உரியவள். நீ பண்றது தப்பு. ஒரு பொண்ணு நீ அவங்க வீட்டுல இருந்து கூட்டிட்டு வரும்போது அவங்க அம்மா அப்பா அவளை சந்தோஷமா அனுப்பி வைக்கணும். இப்படி கண்ணீரும் கம்பளையுமா இல்லை. அதனால உடனே வள்ளியுடைய வீட்டுக்கு போய் முறைப்படி பொண்ணு கேளு. முறைப்படி கல்யாணம் பண்ணி நீ வள்ளியை கூட்டிட்டு வா. அதுதான் நல்லது, பண்பாடும் கூட அப்படின்னு சொல்றாரு. உடனே முருகனும் அவருடைய அறிவுரையை ஏற்றுக்கிட்டு நாரதர்கிட்ட வணங்கிட்டு நம்பிராஜனை நோக்கி போறாரு. போயிட்டு இந்த மாதிரி நான் தான் வந்து வள்ளியை காதலிச்சேன், நான் தான் வள்ளியை கூட்டிட்டு போனேன், அப்ப உங்களோட ஆட்கள்லாம் என் மேல அம்பு விட்டுட்டாங்க, நான் தான் அவங்கள உயிர் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்பிராஜன் முருகனுடைய காலில் விழுந்து வணங்குறாரு. நான் தப்பு பண்ணிட்டேன், தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. வள்ளியும் அழுகுறாங்க. இதை பார்த்த முருகன் வள்ளியுடைய நிபந்தனையை ஏற்றுக்கிட்டு அந்த சொந்தக்காரங்க, அதாவது வள்ளியை முருகன் கூட்டிட்டு போகும்போது பின்னாடி துரத்திட்டு வந்தாங்க பார்த்தீங்களா, இறந்து போயிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்களுடைய உயிரை அவங்களுக்கு திருப்பி கொடுக்குறாரு. எல்லாருமே உயிர் பெற்று எந்திரிச்சிடுறாங்க. அப்புறம் என்ன, வள்ளிக்கும் முருகனுக்கும் ஒரு சுப தினத்துல கல்யாணம் நடந்து முடியுது. இதோட இந்த வள்ளி முருகன் காதல் கதை முடியுது. இந்த மாதிரி காதல் கதை உங்களுக்கு பிடிக்கும்னா புராண கதைகள்ல காதல் கதைகளை நான் அதிகமா வந்து ஸ்டோரிஸ்ல போடுறேன். நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா கமெண்ட்ல இதை பத்தின உங்க கருத்தை சொல்லுங்க. நன்றி.